சாந்தி 20/1/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, எல்லையற்ற தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இது மறைமுகமான விஷயமாகும், உள்ளுக்குள்ளார நடக்கக்கூடிய விஷயம். நினைவின் மூலம் நினைவு கிடைக்கின்றது. யார் நினைவு செய்வதில்லையோ அவர்களை பாபாவும் எப்படி நினைவு செய்வார்? நினைவு தான் நினைவு கொடுக்கும் இல்லைங்களா? நம்ம பாபாவை நினைச்சா தான் பாபா நம்மளை நினைவு செய்வாங்க. கேள்வி கேட்குறாரு, சங்கமயுகத்தில் குழந்தைகளாகிய நீங்கள் எந்த படிப்பை படிக்கின்றீர்கள்? அது முழு கல்பத்திலும் படிப்பிக்கப்படுவதில்லை. பதில் சொல்கிறாங்க பாபா, வாழ்ந்து கொண்டே சரீரத்திலிருந்து விடுபடுவது, அதாவது வாழ்ந்து கொண்டே இறப்பதற்கான படிப்பை இப்பொழுது படிக்கின்றீர்கள். ஏனென்றால் நீங்கள் கர்ம பந்தனங்களிலிருந்து விடுபட்டவராக ஆக வேண்டும். மற்றபடி எதுவரை சரீரத்தில் இருக்கின்றீர்களோ அதுவரை கர்மம் செய்யத்தான் வேண்டும். சரீரம் இல்லை என்றால்தான் மனம் கூட செயல்படாமல் இருக்கும். ஆகினால் மனதை வென்றவர்கள் உலகத்தை வென்றவர்கள் அல்ல, ஆனால் மாயையை வென்றவர்கள் உலகத்தை வென்றவர்களாவர். ஓம் சாந்தி. பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். ஏனென்றால் எதுவும் தெரியாதவர்களுக்குத்தான் கல்வி கற்பிக்கப்படுகிறது என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளார்கள். பாபா அந்த மாதிரி டீச்சர், ஒன்றும் தெரியாத குழந்தைகள் தான் அவர் நல்லா படிக்க வச்சு மாத்துறாரு. நல்லா படிக்கிறவங்களுக்கு சொல்லித்தரணும்னு அவசியம் கிடையாது இல்லைங்களா? எல்லையற்ற தந்தை உயர்ந்திலும் உயர்ந்த பகவான் வருகின்றார் என்றால் யாருக்கு கற்பிப்பார்? கண்டிப்பாக யார் உயர்ந்ததிலும் உயர்ந்த, முற்றிலும் எதுவும் புரியாதவர்களாக இருப்பார்களோ அவர்களுக்கே ஆகும். ஆகையினால்தான் விநாச காலத்தில் அன்பற்ற புத்தி என்று சொல்லப்படுகின்றது. எப்படி அன்பற்ற புத்தி உடையவர்களாக ஆகிவிட்டார்கள்? 84 லட்சம் பிறவிகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? எனவே பாபாவையும் கூட 84 லட்சம் பிறவிகளுக்கு கொன்று சென்று விட்டார்கள். பரமாத்மா நாய், பூனை, ஜீவ ஜந்துக்களில் இருக்கின்றார் என்று சொல்லிவிட்டார்கள். இதை 2வது பாயிண்டாக புரிய வைக்க வேண்டும் என்று குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்படுகிறது. யாராவது வந்தால், புதியவர்கள் வந்தால் அவர்களுக்கு முதலில் எல்லைக்குட்பட்ட மற்றும் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையின் அறிமுகத்தை அளிக்க வேண்டும் என்று பாபா புரிய வைக்கின்றார். யார் வந்தாலும் முதல்ல எல்லைக்குட்பட்ட அப்பா மற்றும் எல்லைக்கு அப்பாற்பட்ட அப்பா, பாபாவுடைய அறிமுகத்தை கொடுத்துடணும். அப்புறம் அந்த 2 அப்பாவுக்குள்ள வித்தியாசத்தை அவங்களுக்கு புரிய வைக்கணும். 2வது பரமாத்மா எல்லா ஜீவச்சந்துகளும் இல்லை, அந்த 2வது பாயிண்டாக புரிய வைக்கணுன்றார் பாபா. அவர் எல்லைக்கு அப்பாற்பட்ட பெரிய பாபா மற்றும் இவர் எல்லைக்குட்பட்ட சிறிய அப்பா ஆவார். எல்லையற்ற தந்தை என்றால் எல்லையற்ற ஆத்மாக்களின் தந்தை ஆவார். பிரம்மா பாபா எல்லைக்குட்பட்ட தந்தை, ஜீவாத்மாக்களின் தந்தையாகிவிட்டார். அவர் சிவபாபா அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாவார். இந்த ஞானத்தை கூட அனைவரும் ஒரே மாதிரி தாரணை செய்ய முடியாது. சிலர் 1% தாரணை செய்கிறார்கள் என்றால் சிலர் 95% தாரணை செய்கிறார்கள். இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். சூரிய வம்ச ராஜ்யம் இருக்கும் அல்லவா? ராஜா ராணி எப்படியோ அப்படியே பிரஜைகளும் இருப்பர். இது புத்தியில் வருகிறதல்லவா? பிரஜைகளில் அனைத்து விதமான மனிதர்களும் இருக்கின்றார்கள். பிரஜைகள் என்றால் பிரஜைகளே. இதுவும் ஒரு கல்வி என்று பாபா புரிய வைக்கின்றார். தங்களுடைய புத்தியின்படி ஒவ்வொருவரும் படிக்கின்றார்கள். ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய நடிப்பு கிடைத்திருக்கின்றது. கல்பத்திற்கு முன்பு யார் எவ்வளவு தாரணை செய்திருந்தார்களோ அந்த அளவிற்கு இப்போதும் தாரணை செய்கிறார்கள். படிப்பு ஒருபோதும் மறைந்திருக்க முடியாது. படிப்பின்படிதான் பதவி கிடைக்கின்றது. இன்னும் கொஞ்சம் போனால் தேர்வு நடந்தே ஆகும் என்று பாபா புரிய வைக்கின்றார். தேர்வு நடக்காமல் தேர்ச்சி என்பது நடக்க முடியாது. கடைசியில் அனைத்தும் தெரியும். ஆனால் இப்போது கூட நாம் எந்த பதவியை அடைவதற்கு தகுதியானவர்கள் என்று புரிந்து கொள்ள முடியும். வெட்கப்பட்டு கொண்டு அனைவரோடும் சேர்ந்து கையை உயர்த்தி விடுகிறார்கள். நாம் எப்படி லட்சுமி நாராயணனாக ஆக முடியும் என்று மனதில் புரிந்து கொள்ளவும் செய்கிறார்கள். இருந்தாலும் பாபா கேட்கும்போது எல்லோரும் கையை உயர்த்தி விடுகிறார்கள். புரிந்து கொண்டே
கையை உயர்த்தி விடுவதை கூட அஞ்ஞானம் என்றே சொல்லலாம். எவ்வளவு அஞ்ஞானமாக இருக்கின்றது என்பதை பாபா உடனே புரிந்து கொள்கின்றார். இதைவிட அந்த மாணவர்களுக்கு புத்தி இருக்கின்றது. நாம் பட்டம் பெறுவதற்கு தகுதியானவர்கள் இல்லை, தேர்ச்சி பெற மாட்டேன் என்று புரிந்து கொள்கிறார்கள். இதைவிட அந்த அஞ்ஞானிகள் நல்லவர்கள். அவர்கள் டீச்சர் என்ன படிப்பிக்கின்றாரோ அதில் நாம் எவ்வளவு மதிப்பெண்கள் எடுப்போம் என்று புரிந்து கொள்கிறார்கள். நாங்கள் மதிப்புடன் தேர்ச்சி பெறுவோம் என்றால் சொல்வார்கள். எனவே இங்கு அந்த அளவிற்கு கூட புத்தி இல்லை என்பது நிரூபணமாகிறது. அதாவது பாபா லௌகீக மாணவர்கள் அவங்க எப்படி படிக்கிறாங்க, அவங்க பாஸ் ஆவாங்களா இல்லையா, அவங்க நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் இங்கே எல்லாரும் அது தெரிஞ்சிருந்தும் கூட பாபா கேட்கும்போது கையை உயர்த்திறாங்க. அது கூட ஒரு அஞ்ஞானன்றார் பாபா. அதிக தேக அபிமானம் இருக்கின்றது. நீங்கள் லட்சுமி நாராயணாக ஆக வந்துள்ளீர்கள் என்றால் நடத்தையும் மிக நன்றாக இருக்க வேண்டும் அல்லவா? சிலர் விநாச காலத்தில் அன்பற்ற புத்தியுடையவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் விதிப்படி அன்பு இல்லை எனும் பொழுது அவருடைய நிலை என்னவாகும்? உயர்ந்த பதவியை அடைய முடியாது. விநாச காலத்தில் அன்பற்ற புத்தி என்பதன் அர்த்தம் என்ன என்பதை பாபா அமர்ந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கின்றார். குழந்தைகளே முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் மற்றவர்கள் என்ன புரிந்து கொள்வார்கள்? எந்த குழந்தைகள் நாம் சிவபாபாவின் குழந்தைகள் என்று புரிந்து கொள்கிறார்களோ அவர்களே முழுமையான அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. பாபாவை நினைவு செய்ய வேண்டும் என்பது மறைமுகமான விஷயமாகும். படிப்பு மறைமுகமானது இல்லை அல்லவா? படிப்பில் வரிசை கிரமம் இருக்கின்றது. படிப்பு ஸ்தூலமாக எல்லாருக்கும் தெரியும் என்ன பண்ணுறாங்கன்றது. அனைவரும் ஒரே மாதிரி படிப்பார்களா என்ன? இவர்கள் இன்னும் குழந்தைகளாக இருக்கின்றார்கள் என்று பாபா புரிந்து கொள்கின்றார். இப்படிப்பட்ட பாபாவை 3-4 மாதங்கள் கூட நினைவே செய்வதில்லை. அவருடைய கடிதம் வரும் வரை நினைவு செய்கிறார்களா இல்லையா என்பது எப்படி தெரியும்? பிறகு அந்த கடிதத்தில் இந்த ஆன்மீக சேவை செய்கின்றேன் என்று சேவை செய்திகளும் வர வேண்டும், நிரூபணம் வேண்டும் அல்லவா? அப்படி தேக அபிமானம் உடையவர்களாகவும் இருக்கிறார்கள். ஒருபோதும் நினைவும் செய்வதில்லை, சேவையின் நிரூபணத்தையும் காட்டுவதில்லை. இன்னார் வந்தார், அவருக்கு புரிய வைத்தேன் என்று சிலர் செய்தி எழுதுகிறார்கள் எனும் பொழுது பாபாவும் குழந்தை உயிருடன் இருக்கிறது என்று புரிந்து கொள்கின்றார். சேவையின் செய்திகளை சரியாக கொடுக்கின்றனர். சிலர் 3-4 மாதங்கள் வரை கடிதம் எழுதுவதே இல்லை. செய்தி எதுவும் இல்லை என்றால் இறந்து விட்டார் அல்லது நோயுற்றிருக்கிறார் என்று புரிந்து கொள்ளப்படுகின்றது. நோயுற்ற மனிதர்கள் கடிதம் எழுத முடியாது. என்னுடைய உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது, ஆகையினால் தான் கடிதம் எழுதவில்லை என்று சிலர் எழுதுகிறார்கள். சிலர் நோயுறுவதும் இல்லை, செய்தியும் சொல்வதில்லை. தேக அபிமானம் இருக்கின்றது. பிறகு பாபாவும் யாரை நினைவு செய்வார்? நினைவின் மூலம்தான் தந்தையின் நினைவுடன் தொடர்பு கிடைக்கின்றது. ஆனால் தேக அபிமானம் இருக்கின்றது. என்னை சர்வவியாபி என்று சொல்லி 84 லட்சத்தை விடவும் அதிக பிறவிகளில் கொண்டு போய் விட்டார்கள் என்று பாபா புரிய வைக்கின்றார். மனிதனுடைய புத்தி கல்புத்தி என்று சொல்லப்படுகின்றது. பகவானை கல்லிலும் முள்ளிலும் இருக்கின்றார் என்று சொல்லிவிட்டார்கள். எனவே இது எல்லையற்ற நிந்தனை ஆகிவிட்டதல்லவா? ஆகையினால்தான் பாபா கூறுகின்றார், என்னை எவ்வளவு நிந்தனை செய்கிறார்கள். நீங்கள் இப்பொழுது வரிசை கிரமமாக புரிந்து கொண்டீர்கள். நீங்கள் வந்தீர்கள் என்றால் நாங்கள் பலியாவோம், தங்களை வாரிசாக்குவோம் என்று பக்தி மார்க்கத்தில் பாடுகிறார்கள். கல்லிலும் முள்ளிலும் இருக்கின்றார் என்று சொல்வது வாரிசாக்குவதாக ஆகுமா என்ன அப்படின்னு கேட்கிறார் பாபா. எவ்வளவு நிந்தனை செய்கிறார்கள். அதனால் தான் பாபா கூறுகின்றார், யதா யதாகி, குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது பாபாவை தெரிந்துள்ளீர்கள் என்னும் பொழுது பாபாவை எவ்வளவு மகிமை பாடுகிறீர்கள். சிலர் மகிமை என்ன நினைவு செய்து 2 வார்த்தைகள் கூட ஒருபோதும் எழுதுவதில்லை. தேக அபிமானம் உடையவர்களாக ஆகியுள்ளார்கள். நமக்கு தந்தை கிடைத்திருக்கின்றார், நம்முடைய தந்தை நமக்கு கற்பிக்கின்றார் என்று குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பகவானுடைய மகா வாக்கியம் அல்லவா, நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுக்கின்றேன். உலக ராஜ்யம் எப்படி கிடைக்கும் என்று உங்களுக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுக்கின்றேன். நாம் உலக ராஜ்யத்தை பெறுவதற்காக எல்லையற்ற தந்தையிடம் கல்வி கற்கின்றோம் என்ற போதை இருந்தது என்றால் குஷி வந்துவிடும். கீதையும் படிக்கிறார்கள்,
ஆனால் சாதாரண புத்தகத்தை படிப்பதைப் போல் படிக்கிறார்கள். கிருஷ்ண பகவானுடைய மகா வாக்கியம், ராஜயோகம் கற்றுக் கொடுக்கின்றேன், அவ்வளவுதான். அந்த அளவிற்கு புத்தியோகமோ அல்லது குஷியோ இருப்பதில்லை. கீதை படிக்கக்கூடியவர்களிடத்திலோ அல்லது சொல்பவர்களிடத்திலோ அந்த அளவிற்கு குஷி இருப்பதில்லை. கீதையை படித்து முடித்துவிட்டு தொழிலுக்கு சென்று விடுகின்றனர், அவ்வளவுதான். எல்லையற்ற தந்தை நமக்கு கற்பிக்கின்றார் என்பது இப்பொழுது உங்களுடைய புத்தியில் இருக்கின்றது. வேறு யாருடைய புத்தியிலும் நமக்கு பகவான் கற்பிக்கின்றார் என்பது வராது. எனவே முதலில் யாராவது வந்தார்கள் என்றால் அவர்களுக்கு 2 தந்தையின் தத்துவத்தை புரிய வைக்க வேண்டும். சொர்க்கமாக இருந்த பாரதம் இப்பொழுது நரகமாக இருக்கிறது என்று சொல்லுங்கள். நாங்கள் சத்தியுகத்திலும் இருக்கின்றோம், கலியுகத்திலும் இருக்கின்றோம் என்றும் யாரும் சொல்ல முடியாது. யாருக்கு துக்கம் கிடைக்கின்றதோ அவர்கள் நரகத்தில் இருக்கிறார்கள். யாருக்கும் சுகம் கிடைக்கிறது என்றால் சொர்க்கத்தில் இருக்கிறார்கள். இப்படி நிறைய பேர் சொல்கிறார்கள். துக்கமான மனிதர்கள் நரகத்தில் இருக்கிறார்கள், நாங்கள் அதிக சுகத்தில் இருக்கின்றோம், மாட மாளிகைகள் போன்ற அனைத்தும் இருக்கின்றது, வெளியில் பகட்டான நிறைய சுகத்தை பார்க்கிறார்கள் அல்லவா? சத்தியுக சுகம் இங்கே இருக்க முடியாது என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். அதாவது எல்லாரும் சுகமாக இருந்தால் தான் அதை நம்ம சொர்க்கம்னு சொல்ல முடியும், சுகமான உலகம்னு சொல்ல முடியும். சத்தியுகத்தை கலியுகம் என்று சொன்னாலும் கலியுகத்தை சத்தியுகம் என்று சொன்னாலும் இரண்டும் ஒன்றுதான் என்பது கிடையாது. அப்படி புரிந்து கொள்பவர்களை அஞ்ஞானிகள் என்றே சொல்ல முடியும். எனவே முதலில் தந்தையின் தத்துவத்தை சொல்ல வேண்டும். பாபா தான் தன்னுடைய அறிமுகத்தை அளிக்கின்றார், வேறு யாரும் தெரிந்திருக்கவில்லை. பரமாத்மா சர்வவியாபி என்று சொல்லிவிடுகின்றனர். ஆத்மாவும் பரமாத்மாவும் ரூபத்தில் ஒன்றுதான் என்று நீங்கள் இப்பொழுது சித்திரங்களில் காட்டுகிறீர்கள். அவரும் ஆத்மாதான், ஆனால் அவரை பரம் ஆத்மா என்று சொல்லப்படுகின்றது. அவர் எப்படி வருகின்றார் என்பதை பாபா அமர்ந்து புரிய வைக்கின்றார். அனைத்து ஆத்மாக்களும் பரந்தாமத்தில் இருக்கின்றன. இந்த விஷயங்களை வெளியில் உள்ளவர்கள் யாரும் புரிந்து கொள்ள முடியாது. மொழி கூட மிகவும் சகஜமானதாகும். கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணரின் பெயரை போட்டுவிட்டார்கள். கிருஷ்ணர் ஒன்றும் கீதை சொல்வதில்லை. அவர் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று அனைவருக்கும் சொல்ல முடியாது. தேகதாரியின் நினைவினால் பாவங்கள் அழிவதில்லை. கிருஷ்ண பகவானுடைய மகா வாக்கியம், தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விட்டுவிட்டு என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் அப்படின்னு அந்த பக்தியில் எழுதியிருக்காங்க. ஆனால் தேகத்தின் சம்பந்தம் கிருஷ்ணருக்கும் இருக்கின்றது. மேலும் அவர் சிறிய குழந்தையாக இருக்கிறார் அல்லவா? கிருஷ்ணரே தேகதாரியாக இருக்கிறாரு, அவர் சின்ன குழந்தையாக இருக்கிறாரு. அப்போ ஒரு தேகதாரி எப்படி தேகத்தை மறந்து என்ன நினைவு செய்யுங்கன்னு சொல்ல முடியும்? இது கூட எவ்வளவு பெரிய தவறாக இருக்கிறது என்றார் பாபா. ஒரு தவறினால் எவ்வளவு வித்தியாசம் வந்து விடுகின்றது. பரமாத்மா சர்வவியாபியாக இருக்க முடியாது. அனைவருக்கும் சத்கதியை வழங்கும் வள்ளல் என்று அவருக்கு சொல்லப்படுகின்றது. பிறகு என்ன, அவரும் துர்கதி அடைகிறாரா? இவை அனைத்தும் சிந்தனை செய்ய வேண்டிய விஷயங்களாகும் என்றார் பாபா. நேரத்தை வீணாக்கும் விஷயங்கள் அல்ல. எங்களுக்கு நேரம் இல்லை என்று மனிதர்கள் சொல்கிறார்கள். கோர்ஸ் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நீங்கள் அழைக்கிறீர்கள். அவர்கள் நேரம் இல்லை என்று சொல்கிறார்கள். 2 நாட்கள் வருவார்கள், பிறகு 4 நாட்கள் வரமாட்டார்கள். படிக்கவில்லை என்றால் எப்படி லட்சுமி நாராயணனாக ஆக முடியும்? மாயையின் வேகம் எவ்வளவு அதிகமாக இருக்கின்றது. எந்த வினாடி எந்த நிமிடம் கடந்து செல்கின்றதோ அது அப்படியே திரும்பவும் நடக்கின்றது என்று பாபா புரிய வைக்கின்றார். எண்ணிலடங்கா முறை திரும்ப திரும்ப நடந்து கொண்டே இருக்கும். இப்பொழுது பாபாவின் மூலம் கேட்டுக்கொண்டு இருக்கின்றீர்கள். பாபா பிறப்பு இறப்பில் வருவது கிடையாது. முழுமையாக பிறப்பு இறப்பில் யார் வருகிறார் யார் வருவதில்லை என்பதின் வேறுபாட்டை தெளிவுபடுத்தப்படுகிறது. ஒரே ஒரு தந்தையானவர் மட்டுமே பிறப்பு இறப்பில் வருவதில்லை, மற்றவர்கள் அனைவரும் வருகிறார்கள். ஆகையினால்தான் சித்திரங்களும் காட்டப்பட்டிருக்கின்றது. பிரம்மா மற்றும் விஷ்ணு இருவரும் பிறப்பு இறப்பில் வருகிறார்கள். பிரம்மாவிலிருந்து விஷ்ணு, விஷ்ணுவிலிருந்து பிரம்மாவாக நடிப்பில் வந்து சென்று கொண்டு இருக்கின்றார்கள். இதற்கு முடிவு என்பதே கிடையாது. இந்த சித்திரங்களை அனைவரும் பார்ப்பார்கள் மற்றும் புரிந்து கொள்வார்கள். மிகவும் சகஜமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். நாம் தான்
பிராமணர்களாக இருக்கின்றோம், பிறகு நாம் சத்திரர்களாக ஆவோம், வைசியர்களாகவும் பிறகு சூத்திரர்களாகவும் ஆவோம் என்பது புத்தியில் வர வேண்டும். பிறகு பாபா வருவார், பிறகு நாம் பிராமணர்களாக ஆகிவிடுவோம். இதை நினைவு செய்தால் கூட சுயதரிசன சக்கரதாரிகளாக ஆகிவிடுவீர்கள். நிறைய பேருக்கு நினைவு நிற்பதே இல்லை. பிராமணர்களாகிய நீங்கள்தான் சுயதரிசன சக்கரதாரிகளாக ஆகின்றீர்கள். தேவதைகள் அப்படி ஆவதில்லை. இந்த சக்கரம் எப்படி சுற்றுகின்றது என்பது ஞானமாகும். இந்த ஞானத்தை பெற்றதன் மூலம் அவர்கள் தேவதைகள் ஆகியுள்ளார்கள். உண்மையில் எந்த மனிதனும் சுயதரிசன சக்கரதாரி என்று சொல்லிக்கொள்ள தகுதியானவர்கள் இல்லை. மனிதனுடைய உலகம் மரணலோகம் தனியாக இருக்கின்றது. எப்படி பாரதவாசிகளின் பழக்க வழக்கங்கள் தனியாக இருக்கின்றது, அதுபோல அனைவருடைய பழக்க வழக்கங்கள் தனித்தனியாக இருக்கின்றது. தேவதையுடைய பழக்க வழக்கங்கள் தனிப்பட்டது. மரணலோகத்தின் மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள் தனிப்பட்டது. இரவு பகலுக்குண்டான வித்தியாசம் இருக்கின்றது. ஆகையினால்தான் நாங்கள் தூய்மையற்றவர்களாக இருக்கின்றோம் என்று அனைவரும் சொல்கிறார்கள். ஹே பகவான், தூய்மையற்ற உலகத்தில் இருக்கும் எங்கள் அனைவரையும் தூய்மையாக்குங்கள் என்று சொல்கிறார்கள். இன்றிலிருந்து 5000 ஆண்டுகளுக்கு முன் தூய்மையான உலகம் இருந்தது என்பது உங்களுடைய புத்தியில் இருக்கின்றது. அதை சத்யுகம் என்று சொல்லப்படுகின்றது. திரேதாயுகத்தை அப்படி சொல்ல முடியாது. சத்யுகம் முதல் தரமானது, திரேதாயுகம் 2ஆம் தரம் என்று பாபா புரிய வைத்திருக்கின்றார். எனவே ஒவ்வொரு விஷயத்தையும் நல்ல விதத்தில் தாரணை செய்ய வேண்டும். யாராவது வந்து கேட்டால் அதிசயப்பட வேண்டும். சிலர் அதிசயப்படுகிறார்கள், ஆனால் அவர்கள் முயற்சி செய்வதற்கு நேரம் இருப்பதில்லை. கண்டிப்பாக தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதை கேட்கிறார்கள். இந்த காம விகாரம்தான் மனிதர்களை தூய்மையற்றவர்களாக ஆக்குகின்றது. இதை வெல்வதின் மூலம்தான் நீங்கள் உலகத்தை வென்றவர்களாக ஆக முடியும். காம விகாரத்தை வென்று உலகத்தை வென்றவர்களாக ஆகுங்கள் என்று பாபாவும் கூறியுள்ளார். மனிதர்கள் மனத்தை வென்றவர்கள், உலகத்தை வென்றவர்கள் என்று சொல்லிவிட்டார்கள். மனதை வசப்படுத்துங்கள். சரீரத்தில் இல்லாமல் இருந்தால்தான் மனம் செயல்படாமல் இருக்கும். மற்றபடி மனம் ஒருபோதும் செயல்படாமல் இருக்காது. கர்மம் செய்வதற்காகவே தான் தேகம் கூட கிடைத்திருக்கின்றது எனும் பொழுது எவ்வாறு கர்மாதீத நிலையில் எப்படி இருப்பீர்கள்? பிணம் போன்ற நிலையைத்தான் கர்மாதீத் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது வாழ்ந்து கொண்டே இறப்பது என்றால் சரீரத்திலிருந்து விடுபட்ட நிலையாகும். சரீரத்தில் இருக்கிறோம், ஆனால் விடுபட்டு இருக்கிறோம். உங்களுக்கும் கூட சரீரத்திலிருந்து விடுபடுவதற்கான வழியை பாபா கற்பிக்கின்றார். ஆத்மா சரீரத்திலிருந்து தனிப்பட்டதாகும். ஆத்மா பரந்தாமத்தில் இருக்கக்கூடியதாகும். ஆத்மா சரீரத்தில் பிரவேசிக்கிறது என்றால் அதை மனிதன் என்று சொல்லப்படுகின்றது. கர்மம் செய்வதற்காகவே சரீரம் கிடைக்கின்றது. ஒரு சரீரத்தை விட்டுவிட்டால் கர்மம் செய்வதற்கு ஆத்மாவுக்கு வேறொரு சரீரத்தை எடுக்க வேண்டும். கர்மம் செய்ய வேண்டியதில்லை எனும் பொழுதுதான் சாந்தியாக இருப்பார்கள். மூலவதனத்தில் கர்மம் இருப்பதில்லை. சிருஷ்டி சக்கரம் இங்கேதான் சுற்றுகின்றது. பாபாவையும் சிருஷ்டி சக்கரத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் ஞானம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த கண்கள் எதுவரை தூய்மையற்றதாக குற்றமுடையதாக இருக்கிறதோ அதுவரை இந்த கண்களின் மூலம் தூய்மையான பொருட்கள் தெரிய வர முடியாது. ஆகினால் ஞானத்தின் 3வது கண் வேண்டும். எப்பொழுது நீங்கள் கர்மாதீத்த நிலையை அடைவீர்களோ, அதாவது தேவதைகளாக ஆவீர்களோ, அதன் பிறகு இந்த கண்களின் மூலம் தேவதைகளை பார்த்து கொண்டே இருப்பீர்கள். மற்றபடி இந்த சரீரத்தில் இந்த கண்களின் மூலம் கிருஷ்ணரை பார்க்க முடியாது. மற்றபடி காட்சியை காண்பதன் மூலம் ஏதும் கிடைக்கிறதா என்ன? அல்ப காலத்திற்கு குஷி இருக்கிறது, ஆசை பூர்த்தியாகி விடுகிறது. யாராவது காட்சியை பார்க்க தெரிஞ்சால் அதிலே குஷி அடைகிறாங்க அல்ப காலத்திற்காக. அதனால் ஒரு லாபம் கிடையாது. நாடகத்தில் சாட்சாத்காரத்தின் நடிப்பும் பதிவாகி இருக்கிறது. இதனால் எந்த பலனும் ஏற்படுவதில்லை. தாரணைக்கான முக்கிய சாரம் பாபா சொன்னாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, சரீரத்திலிருந்து தனிப்பட்ட ஆத்மா நான் வாழ்ந்து கொண்டே இந்த சரீரத்தில் இருக்கின்றேன், ஒரு சவத்தை போல. இந்த நிலையின் பயிற்சியின் மூலம் கர்மாதீத் நிலையை உருவாக்க வேண்டும்.
2வது பாயிண்ட்டு சேவையின் நிரூபணத்தை அளிக்க வேண்டும். தேக உணர்வை விட்டுவிட்டு தங்களுடைய உண்மையிலும் உண்மையான செய்தியை கொடுக்க வேண்டும். மதிப்புடன் தேர்ச்சி பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். பாபா இன்னைக்கு வரதானம் கொடுக்குறாங்க. தனது சாந்த சுரூபத்தின் மனநிலை மூலம் அமைதியின் கிரணங்களை பரப்பக்கூடிய மாஸ்டர் அமைதி கடல் ஆகுக. தற்சமயத்தில் உலகத்தின் ஆத்மாக்களுக்கு அனைத்தையும் விட அதிகமான அவசியமாக இருப்பது உண்மையான அமைதியாகும். தினம்தோறும் அசாந்திக்கான பல காரணங்கள் அதிகரிக்கும், மேலும் கூட அதிகரிக்கும். எங்கே பார்த்தாலும் எதை திறந்தாலும் அசாந்திக்கான விஷயந்தான் இருக்குது இந்த பழைய உலகத்தில். ஒருவேளை சுயம் அசாந்தியாக இல்லை என்றால் மற்றவர்களின் அசாந்தியான வாயுமண்டலம் சூழ்நிலை அமைதியான மனநிலையில் அமர விடாது. அசாந்தியின் டென்ஷனின் அனுபவம் அதிகரிக்கும். அப்படிப்பட்ட சமயத்தில் மாஸ்டர் அமைதி கடலான குழந்தைகள் அசாந்தியான எண்ணங்களை உள்ளடக்கி விசேஷமாக அமைதியின் வைப்ரேஷனை பரப்புங்கள். ஸ்லோகன் சொல்கிறாரு, பாபாவின் அனைத்து குணங்களை அனுபவம் செய்வதற்காக சதா ஞான சூரியனின் அருகாமையில் இருங்கள். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நன்றி பாபா.